ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்று யாரோடய பார்க்கலாம். ஏஆர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா மலேசியா நீட்ட கோவக்கா பறிச்சுக்கலாங்க. இது பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுக்குதுங்க. கொடி நல்லா வளருதுங்க. பரவாயில்லைங்க. நான் இந்த அளவுக்கு இது கொடி ஆகும்னு நான் எதிர்பார்க்கலைங்க. நல்லா கொடுத்துட்டு வருது. கொடியும் நல்லா நிறைய பிரான்ச் உருவாகுதுங்க. இதனுடைய பெனிஃபிட்ஸு சொல்ல வார்த்தையே இல்லைங்க. அந்த அளவுக்கு வந்து இதனுடைய காயினுடைய பெனிஃபிட்ஸ் அவ்வளோ இருக்குதுங்க. அதனால் டெய்லி ஒரு 4 காயாவது நம்ம சாப்பிட்ணுங்க. சூப்பரான மலேசியா நீட்ட கோவக்காங்க. வாங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அவரைக்காய் பறிச்சுக்கலாம். இந்த காஞ்ச இலையெல்லாம் கொஞ்சம் அப்படியே கட் பண்ணி கீழே அந்த பேக்கிலே போட்டு விடுங்க. ஏன்னா கொடி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இலை மொத்த மொத்த காய தாங்க செய்யும். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி நல்லா இருக்கிறதுனால காஞ்சதுனால அதில் எந்த ஒரு பூச்சி இருக்காதுங்க. அதனால் பார்த்திங்கன்னா அதை பேக் உள்ளே போட்டு விடுங்க. மண்ணை வந்து கிளறி விடும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து மறுபடியும் அதை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாங்க. சூப்பரான இலை சத்து நம்மளுக்கு அந்த பேக்கு கிடைக்குங்க. முக்கால்வாசி பார்த்திங்கன்னா இலசத்தும் ஆட்டு எருவும் தாங்க காய் அதிகமாக கிடைக்க பெரிதும் உதவி பண்ணுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லிக்விட் தண்ணி சொல்லுவோங்க. அந்த மாதிரி இந்த தண்ணியும் சரி, அந்த ஆட்டு எருவு, இலைத்தழை இதெல்லாம் பார்த்திங்கன்னா காய் அதிகமாக நம்மளுக்கு விளையறதுக்கு நிறைய முக்கியமான பொருள்னு சொல்லலாங்க. கொடி பார்த்திங்கன்னா இன்னுமே சூப்பராக வளருதுங்க. பரவாயில்லைங்க. தை, மாசி வரைக்குமே நம்மளுக்கு வந்து காய் நிறையவே கொடுக்கும் போல இருக்குதுங்க. ஏன்னா இன்னுமே பார்த்திங்கன்னா புது கொடி நிறைய வருதுங்க. அத பார்க்கும்பொழுது பரவாயில்ல, நம்ம தை படத்துக்கு விதையே போட தேவையில்ல போல இருக்குது. இதுவே நம்மளுக்கு காய் குடுத்துட்டே இருக்கும் போல இருக்குதுன்ற மாரி தாங்க எனக்கு தோணுது. ஏன்னா, நான் தை படத்துக்கு விதை போடலான்ட்டு நானும் இருக்கிறேங்க. ஆனா பேக் வந்து பார்த்திங்கன்னா, எதையுமே காலி ஆக மாட்டேன்துங்க. அதாவது காய் அறுவடை ஆனா தானங்க நம்ம பேக்க காலி பண்ணிவிட்டு, புது மண் ரீப்ளேஸ் பண்ணி நம்ம விதை நடலான்ட்டு பார்த்தா, க பேக் வந்து காலியே ஆக மாட்டேன்துங்க. இப்போ ஒரு லைப்ரரியா தக்காளி மட்டும் தான் இப்போதைக்கு நான் வந்து கொஞ்சம் பேக் காலி பண்ணிவிட்டு தை படத்துக்குன்னு எதனா புதுசா விதை நடலாம் அப்படின்ட்டு நான் இருக்கிறேங்க. அது விதை நடும்போது உங்களுக்கு நான் வந்து வீடியோ போடுறேங்க. ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ தை படத்துக்குன்னு பெருசா எனது வந்து பேக் காலி இல்லாததுனால, பெருசா என்னால வந்து ஆரம்பிக்க முடியலைங்க. ஏன்னா இருக்கிற பேக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா காய் குடுத்துட்டு தாங்க இருக்கு. நல்லா இருக்குதுங்க. செடிங்களும் நல்லா இருக்குது. அதனால நான் எதையுமே இப்போ எடுக்கிற ஐடியாவிலும் இல்லைங்க. கத்திரிக்காயும் பார்த்தீங்கன்னா, பேக்கில பார்த்தீங்கன்னா நல்லா குடுத்துட்டு வருதுங்க. அதனால பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய் செடியும் என்னால எடுக்க முடியலைங்க. இப்போ புது செடியும் பார்த்தீங்கன்னா, சூப்பரா வளர்ந்துட்டு வருதுங்க. அதுவுமே இப்போ பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன பண்ணுறதுன்னு தாங்க தெரியல எனக்கு. ஏன்னா, கத்திரிக்காவே நெறைய பேக் இருக்குதுங்க. இப்போ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தா கத்திரிக்காய் பேக்க தான் நம்ம வந்து கம்மி பண்ணணும் போல இருக்குதுங்க. இப்ப எல்லாம் விதைக்கு விட்டுருக்கிறதுனால, அந்த கத்திரிக்காய் பேக்க என்னால காலி பண்ண முடியாதுங்க. அதனால பார்த்தீங்கன்னா, அதுவுமே எனக்கு வந்து விதைக்கு வேணுன்றதுனால, அந்த பேக்குமே அப்படியே தாங்க வச்சிருப்பேன். தை படத்துக்கு என்னெல்லாம் ஆரம்பிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, பீர்க்கங்கா ஆரம்பிக்கலாம், புடலங்காய், குத்து அவரை, அவரையில பார்த்தீங்கன்னா குத்து அவரை, பட்டை அவரையும் ஆரம்பிக்கலாங்க, கோழி அவரையும் ஆரம்பிக்கலாம். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா, தக்காளி, கொத்தவரங்காய். கொத்தவரங்காய் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இந்த சீசனுக்கு நல்லா வளருங்க. ஏன்னா இப்போ பனி, வெயில் அப்படின்றதுனால கொஞ்சம் சீசனுக்கு நல்லா வளருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நீர் உள்ள காய் வந்து அந்த தர்பூசணி, அப்புறம் வெள்ளரிக்காய், வெள்ளரி பழம், வெள்ளரி ரகத்திலே பார்த்திங்கன்னா நீட்டு, குட்டை, குண்டு அப்படின்னு நிறைய ரகம் வருதுங்க வெள்ளரிலே. அதெல்லாம் ட்ரை பண்ணலாங்க. அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, வெயிலுக்கு தகுந்த மாதிரி முலாம்பழம் இந்த மாதிரிலாம் நம்ம வந்து மாடி தோட்டத்தில் இந்த தை படத்துக்கு ஆரம்பிக்கலாங்க. நானுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் விதை போட்டு விட்ருக்குறேங்க. முலாம்பழம் விதை முளைச்சிச்சின்னா உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுறேங்க. அப்புறம் தர்பூசணியும் போடலான்ட்டு தாங்க இருக்கேன். பழச்செடியில் போட்டு விடலான்ட்டு இருக்கிறேங்க. ஏன்னா மேலே வந்து இது சத்து உறிஞ்சிக்குன்றதுனால பழச்செடியில் நான் போட்டு விடலான்ட்டு இருக்கிறேங்க. வெண்டைக்காயும் ஆரம்பிக்கலாங்க. அந்த மாரி இந்த காய்கறிகள வரைக்கும் நம்ம தைப்படத்துக்கு ஆரம்பிச்சாவே போதுமானதுங்க என்ன கேட்டா. ஏன்னா இந்த காய்கறிகளையே நம்ம வந்து நல்லா விளைவிச்சு நம்ம வந்து ஒரு 3 மாசத்துக்குள்ள அறுவடை எடுத்துடணுங்க. இல்லைன்னா அதுக்கு மேல அதுவுமே வந்து சரியா நம்மளுக்கு வெயிலுக்கு காய் குடுக்க போறதில்லைங்க. அதனால பார்த்தீங்கன்னா, இந்த இந்த ரகம் மட்டும் ஆரம்பிச்சாவே போதுமானதுங்க. இந்த தைப்படத்துக்கு. நானுமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வெள்ளரிக்காவும், தர்பூசணியும் இன்னும் நடாத இருக்கிறேங்க. அது நான் வாங்கி நடணுங்க. ஏன்னா விதை வந்து என்கிட்ட வெள்ளரி விதை இல்லைங்க. வாங்கி தான் நடணும். அதையுமே ஒரு சிலர் கேட்குறீங்க, "நீங்க எங்கே விதை வாங்குனீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நான் மீஷோ, ஃப்ளிப்கார்ட் அந்த மாதிரி தாங்க வாங்குறேன். அதுலேயுமே பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஃபெயிலியர் ஆகுதுங்க விதையெல்லாம். இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏதோ 1, 2 வர்றத வச்சு, அதில நான் விதைய சேகரித்து நான் வந்து உற்பத்தி பண்ணிக்கிறேங்க. அப்படி தான் சொல்லணும் அத. மூக்குத்தி அவரையினுடைய விதையும் பாருங்க, சூப்பரா ரெடியா இருக்குது பாருங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச தகவல உங்க கூட ஷேர் பண்ணும்போது எனக்கு ஒரு சந்தோஷங்க.
ஏன்னா தெரியாதவங்களும் இருப்பீங்க, தெரிஞ்சவங்களும் இருப்பீங்க. அதனால் தெரியாதவங்களுக்கு இந்த ஒரு தகவலுங்க. பேக் எதுவும் காலி இல்லாததுனால தாங்க நான் இன்னும் ஆரம்பிக்காத இருக்கேன். இல்லைன்னா நான் இப்பயே வந்து சீசன் தாங்க அதுக்கு. வெள்ளரியும் போடலாங்க, அ தர்பூசணியும் போடலாம், முலாம்பழம் போடலாம். இதெல்லாம் போட்டு வைக்கலாங்க. இந்த பட்டத்துக்கு போட்டோம்னா சூப்பரா நம்ம வந்து தை மாசமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா அறுவடை பண்ணிடலாங்க. பேக் காலி பண்ணி தாங்க நான் நடணும். இன்னும் எப்படியும் ஒரு வாரம் ஆயிடுங்க. கண்கள் வந்து பார்த்திங்கன்னா, காய் அறுவடைய பார்க்கட்டும், காதுகள் நான் சொல்றத கேட்கட்டும்னு சொல்லி, நான் வந்து வீடியோவுல உங்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச தகவல உங்களுக்கு சொல்றேங்க. மண்கலவைன்னு பார்த்தீங்கன்னா, தைப்படத்துக்கு ஆரம்பிக்கிறவங்க மண்கலவை கலக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஆட்டு எருவு கொஞ்சம் கம்மியா போட்டுக்குங்க. அதாவது அளவு வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் குறைச்சிக்குங்க. வழக்கமா போடுற அளவுக்கு போடாத, கொஞ்சம் குறைச்சி போடுங்க. ஏன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வெயிலும் அடிக்கிறதுனால கொஞ்சம் ஈட்டு தாக்கக்கூடிய இது இருக்குதுங்க. அதனால பார்த்தீங்கன்னா, இப்போ கொஞ்சம் கம்மி பண்ணி ஆட்டு எருவு கலந்துக்குங்க. ஆட்டு எருவு வந்து இந்த வெயில்ல நம்ம கொஞ்சம் ரொம்ப போடக்கூடாதுங்க. போட்டோம்னா கொஞ்சம் அந்த எப்படி சொல்கிறதுன்னா, அந்த ஈட்டு அந்த செடிய தாக்கிடுங்க. அப்புறம் அது வாடிடும். அதனால ஆட்டு எருவு மட்டும் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கம்மி பண்ணி மண் கலவையில கலங்க. நீங்க லிக்விட் தண்ணிய வந்து நல்லா ஜாஸ்தி படுத்திக்கணுங்க. இந்த இதுக்கு மேல தைப்பட்டத்துலேருந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து லிக்விட் தண்ணி தான் வாரத்துக்கு 2 நாளுனாலும் சரிங்க, வாரத்துக்கு 3 நாளும் சரிங்க. லிக்விட் தண்ணி நீங்க அதிகப்படுத்திக்கணுங்க. செடிங்க நல்லா வளர்றதுக்கு. நானுமே அப்படிதாங்க பண்றேன். அதனால தான் உங்களுக்கும் அந்த டிப்ஸ சொல்றேன். இந்த வெயில்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம லிக்விடா தாங்க நம்ம வந்து செடிங்களுக்கு குடுக்கணும். வேற வழி இல்லைங்க. அப்ப தான் வந்து செடிங்க வந்து வாடாது, நல்லாயிருக்கும். காய்களும் நெறைய குடுக்கும். நம்மளுக்கு வந்து மண்ணு நல்லா சாஃப்ட்டா இருக்குங்க. என்னுடைய மாடித் தோட்டத்தில இருக்கிற பழச்செடியா இருக்கட்டும், காய்கறி செடி தொட்டிகளா இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா, மண்ணு சாஃப்ட்டா தாங்க நான் வச்சிருப்பேன். ஏன்னா என்னுடைய பிளேலிஸ்ட்ட கூட நீங்க வந்து வீடியோ பாருங்க. போய் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கூட தெரியுங்க. ஏன்னா நானு மண்ணு கலக்கும்போது கூட நீங்க பார்க்கலாங்க. கலரும்போது கூட பார்க்கலாம். ரொம்ப சாஃப்ட்டா தான் இருக்கும் அந்த மண்ணு. அப்படி இருந்தா தாங்க செடிங்க நல்லா வளரும். இப்ப நான் பழச்செடிலயுமே பார்த்தீங்கன்னா, தக்காளி நாத்து ஒரு 5, 6 நாத்து நட்டு விட்டுருக்கிறேங்க. ஏன்னா, இப்ப சீசன் வந்து பார்த்தீங்கன்னா, தக்காளி நல்லா வளருங்க. அதனால பார்த்தீங்கன்னா, சரி பழச்செடி வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப லேட்டா குடுக்குதுங்க. அதனால அதுக்குள்ள நம்ம தக்காளி விளைஞ்சிக்கலான்னு சொல்லிட்டு, நான் இப்ப அந்த மெத்தட யூஸ் பண்ணியிருக்கிறேங்க. அவரக்கா அறுவடை வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப லென்த்தா போறதுனால தான் எனக்கு தெரிஞ்ச தகவல உங்களுக்கு அந்த அவரக்கா அறுவடை வீடியோவுல நான் சொல்ல முடியுதுங்க. ஏன்னா, அந்த காய பறிக்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு என்னென்ன விஷயம் தெரியுதோ, மத்தவங்களுக்கும் அத ஷேர் பண்றேங்க நான். பீட்ரூட் கீரைனா சூப்பரா நம்மளுக்கு வந்து இப்போ குடுத்துட்டு வருதுங்க. பரவாயில்லைங்க. ஒரே பேக் தாங்க இருக்கு. ஒரு பேக்குமே பார்த்தீங்கன்னா, 3 தடவ அறுவடை பண்ணிட்டேங்க. அவ்வளோ சூப்பரா வளர்ந்துட்டு வளர்ந்துட்டு காய் குடுக்குது கீரை குடுக்குதுங்க. காயின்னு பேசி காய் தாங்க வாயில வருது. இந்த மாரி கட் பண்ணி விட்டோம்னா, திருப்பி வளர்ந்து நம்மளுக்கு அறுவடைக்கு வந்துருதுங்க இது. வாங்க அடுத்தது பாலக்கீரை பறிச்சுக்கலாம். பாலக்கீரையும் பார்த்தீங்கன்னா, சூப்பரா குடுத்துட்டு வருதுங்க. பாலக்கீரையும் சும்மா சொல்லக்கூடாதுங்க. என்னாலேயும் வளர முடியுன்ட்டு அதுவுமே வளருதுங்க. செடிங்களுக்குள்ள எப்பயுமே ஒரு போட்டி நடந்துட்டே தாங்க இருக்கு. நான் அப்படிதாங்க நம்புறேன். ஏன்னா, வளர்ச்சி பார்க்கும்போது ஒண்ணுக்கு ஒண்ணு சளைச்சதில்ல அப்படின்ற மாரி காட்டுதுங்க. உண்மையிலேயே இந்த மாரி கீரை விளைஞ்சு சாப்பிடும்போது மனசுக்கு அவ்வளோ ஒரு திருப்திங்க எனக்கு. சமையல்ல என்ன நம்ம சமைக்கிறது அப்படின்னு நான் ஒரு நாள் நான் யோசிச்சதே கிடையாதுங்க. ஏன்னா, ஒவ்வொரு காயும் நம்மளுக்கு வித்தியாசமா நம்ம அறுவடை பண்றதுனால, ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு காய், ஒவ்வொரு கீரை அப்படின்னு சொல்லி சமைக்கிறதுக்கு எனக்கு அப்படியே ரெகுலரா எனக்கு வந்து வந்துருதுங்க. அதனால நான் ஒரு நாளும் வந்து என்ன சமைக்கிறது? அப்படின்ற மாரி நான் யோசிச்சதே இல்லைங்க. காய் இருக்கிறதுனால எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் ஜாஸ்தி ஆயிடுச்சுங்க சமையல்ல. ஏன்னா காய் இருக்கு. ஏதோ ஒரு காய் நம்ம வந்து சமைச்சுக்கலாம் அப்படின்ற மாரி தாங்க தோணுமே தவிர, என்ன சமைக்கலாம்? என்ன காய் இருக்கு? அப்படின்னு நான் யோசிச்சதே இல்லைங்க. சொல்லப்போனா நான் கடையிலேயே நான் வந்து காய் வாங்கி ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க. அதாவது இப்ப நம்மக்கிட்ட விளையாத காய மட்டும் தாங்க நான் வந்து பசங்களுக்கு டிஃப்ரெண்ட்டா சமைக்கணுன்றதுனால, விளையாத காய் என்னென்ன காய் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரட் நான் விளையிறது இல்லைங்க. அதனால பார்த்தீங்கன்னா, கேரட் வாங்குவேன். அப்புறம் பீட்ரூட் இப்ப தாங்க நட்டுருக்கேன். அதனால பீட்ரூட் இப்ப வந்து இன்னும் விளையாததுனால பீட்ரூட் வாங்குவேன். அந்த மாரி நம்மக்கிட்ட இல்லாத காய தாங்க நான் வந்து வாங்குவேன். இருக்கிற காய நான் வாங்க மாட்டேங்க. இப்போ கோஸுமே பார்த்தீங்கன்னா, லீஃப கட் பண்ணிக்கிறேன். அத வச்சு நான் சமைச்சுக்குவேங்க. காலிஃப்ளவருமே பார்த்தீங்கன்னா, லீஃப கட் பண்ணிக்குவேன். அதையும் வச்சு சமைச்சுக்குவேன். அந்த மாரி லீஃபுங்கள வச்சும் நான் சமைப்பேங்க.
கீரை மாதிரி கீரை பொரியல் மாதிரியே லீஃபை வச்சு நான் சமைப்பேங்க. சூப்பரான கீரை பாருங்கள். கீரைங்க வந்து சொல்ல முடியாதுங்க. அந்த அளவுக்கு அதனுடைய பெனிஃபிட்ஸு நம்மளுக்கு அப்படியே கிடைக்குதுங்க. இருக்குதுங்க. அத்திப்பழமும் சும்மா சொல்லக்கூடாதுங்க. குடுத்துட்டே தாங்க இருக்குது. பழம் வந்து நம்மளுக்கு வந்து சூப்பரா குடுக்குதுங்க. 3 செடியுமே நல்லா காய் வந்து அதிகமா எடுக்குதுங்க. தமட்டாவரையும் பார்த்தீங்கன்னா, சூப்பரா இப்போ பூ உதிர்வு இல்லாத காய் ஆவுதுங்க. பரவாயில்லைங்க. வாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, எலந்தக்காய் பறிச்சுக்கலாம். எலந்தக்காய் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நல்லா குடுத்துட்டு வருதுங்க. காய் வந்து அவ்வளோ ஒரு சூப்பரா இருக்குதுங்க. டேஸ்ட்டு வாரி பார்த்தீங்கன்னா, நல்லா இனிப்புங்க இது. நல்ல ரங்க. இந்த மரத்த வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா, 100க்கு 100 மார்க் குடுப்பேங்க. அந்த அளவுக்கு சூப்பரான எலந்தக்காய்ங்க. எலும்பு வலுவுக்கு நல்லா உதவுங்க அந்த எலந்தக்காய். கால்சியம் சத்து இருக்குது. 2வது பார்த்தீங்கன்னா, நீர் சத்து அதிகமா இருக்குது. பிபி, இந்த சுகர்காரங்களுக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கெல்லாம் சூப்பரா இந்த எலந்தக்காய் வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணுதுங்க. அதனால தாங்க நான் 2 செடி வச்சிருக்கேன். இந்த எலந்தக்காய் செடியில. 2 இப்ப இன்னொரு இளஞ்செடியும் பார்த்தீங்கன்னா, சூப்பரா வளர்ந்து நெறைய பூ எடுக்குதுங்க. இன்னும் காய் தாங்க ஆகல. ஆனா, நான் உங்களுக்கு வந்து ஷார்ட்ஸில போடுறேங்க. வீடியோக்கு ஆதரவு குடுக்குற அத்தனை உள்ளவங்களுக்கும் ரொம்ப நன்றிங்க. கமெண்ட் குடுக்குறவங்களுக்கும் ரொம்ப நன்றிங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் என்னுடைய வீடியோ வரும்போது உங்களுக்கு வந்து ஒரு டிப்ஸு அதில இருக்குங்க. கண்டிப்பா ஒரு வீடியோல ஏதாவது ஒரு விஷயம் நான் சொல்லியிருப்பேங்க. என்னுடைய பிளேலிஸ்ட் எடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா கூடமே தெரியுங்க. ஒவ்வொரு வீடியோலயுமே நான் ஒவ்வொரு விஷயம் சொல்லுவேங்க. ஏன்னா, புதுசா மாடித்தோட்டம் ஆரம்பிக்கிறவங்களுக்கு, ஏதாவது ஒரு வகையில நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்னதா ஒரு பயனுள்ள தகவல் அவங்களுக்கு போய் சேரட்டும் அப்படின்றதுக்கு வேண்டி, ஏதாவது ஒரு விஷயத்த நானு என்னுடைய வீடியோவுல நான் சொல்லிட்டே தாங்க வருவேன். வாங்க அறுவடை பார்க்கலாம். இலந்த காய்ங்க. வெள்ள நாவல் ஒரு 2 பழம் இருந்ததுங்க. பச்சை மிளகா அறுவடையும் நான் கட் பண்ணிட்டேங்க. ஏன்னா ரொம்ப லென்த்தா போதுன்றதுனால இந்த வீடியோவுல பார்த்தீங்கன்னா, தட்டு காட்டணுன்றதுக்கு வேண்டியே இந்த வீடியோவுல நான் வந்து சரியா உங்களுக்கு வந்து எதையுமே என்னால காட்ட முடியலைங்க. அதனால பார்த்தீங்கன்னா, பச்சை மிளகா அறுவடையை நான் கட் பண்ணிட்டேங்க. சூப்பரான பச்சை மிளகாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, குண்டு ரகங்க. அவரைக்காய் ரகம் பார்த்தீங்கன்னா, 4 வகையான அவரைக்காய் அறுவடை பண்ணியிருக்கிறேங்க. 4 வகையுமே இன்றைக்கி வந்து அறுவடை தட்டுக்கு சூப்பரா வந்துடுச்சுங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு 1 1/2 கிலோ அவரைக்காய் வந்து அழகா வருங்க. ஏன்னா தட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா பெரிய தட்டுங்க. அதாவது தட்டு வரிசைக்குன்னு வைக்கிற தட்டுங்க இது. நான் வந்து காய் தட்டு வரிசை வைக்கிறேங்க உங்களுக்கு வேண்டி. அதாவது தட்டு வரிசை பழங்கள வச்சு நீங்க பார்த்துருப்பீங்க. ஆனா காய்கள வச்சு நான் உங்களுக்கு காட்டுறேங்க. சீர்வரிசை மாரி தாங்க காய் சீர்வரிசை. வித்தியாசம் பாருங்க. என்ன அழகா கலர் கலரா என்ன சூப்பரா இருக்குது பாருங்க கலரு. உங்களுக்கு வித்தியாசத்தையும் நான் வந்து வச்சு காட்டியிருக்கிறேங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, சிறகு அவரைங்க. ஒரு 4 காய் பறிச்சுங்க. கோவக்காய் 4, லைப்ரரி தக்காளி ஒரு 3 இருக்குதுங்க. மூக்குத்தி அவரை ஒரு கொஞ்சம் பறிச்சுங்க. சூப்பரான இதுவும் ஒரு தட்டுங்க. அடுத்தது பார்த்தா பீட்ரூட் கீரைங்க. அடுத்த விடிய வியாழக்கிழமை வருங்க பாருங்க. பாய்.